carbonyl compounds la chemical properties of aldehydes and ketones பார்த்துட்டு இருக்கோம். Aldehydes and ketones la they have this common carbonyl group. Previous videos la இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பத்தி பேசணும். நம்ம இதனுடைய chemical properties la நம்ம ஒரு 6 heading la படிக்க போறதா previous video ல சொல்லி A அப்படிங்கிற ஹெட்டிங்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அதுல ஒரு 5 reagents ஓட அப்படின்னு போன வீடியோல ஸ்டாப் பண்ணினோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து அடிஷன் ஆஃப் HCN. இது ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் நீங்க முன்னாடி என்ன இதுல படிச்சீங்கன்னு பார்த்தோம்னா this is carbonyl group. Carbon has slight positive, oxygen has slight negative because of a electronegativity difference. When a nucleophile is added, it approaches the positively charged carbon. So nucleophile acts with the carbon by forming a bond with its electron. அப்ப இந்த bond total oxygen க்கு shift ஆயிடும். Oxygen becomes negative. So next stepல இந்த H+ add ஆச்சுனா இது வரும்னு சொன்னோம். அதே தான் இங்க HCN. So நீங்க ஒரு aldehyde or ketone say ஒரு aldehyde like acetone என்ன வேணா கன்சிடர் பண்ணீங்க. acetaldehyde போது இது அசிட்டோன் சொல்லும்போது இங்க CH3 that's all. சோ இப்போ இந்த acetaldehyde வச்சுக்கலாம். இதுல HCN ஆட் பண்ணும்போது HCN ஹைட்ரோசைனிக் ஆசிட், இதுல H+ இருக்கும், Cn- தனித்தனியா வாட்டர்ல aqueous சொல்யூஷன்ல போட்டோம்னா சோ இது aqueous சொல்யூஷன்ல போடும்போது முதல்ல Cn- is nucleophile. அப்ப இது என்ன அப்ரோச் பண்ணோம் அப்படினு கேட்டோம்னா it approaches carbon, positively charged carbon. உடனே இந்த பாண்ட் எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, எலக்ட்ரான் டோட்டலா ஆக்ஸிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இதான் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் இந்த லெசன்ல ஒரு 2 to 3 பிளேसेसல வருது, கேள்வி கேட்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இது இல்ல. பட் இந்த விஷயத்தை பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். இந்த ஏரோ எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா எலக்ட்ரான் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ரிசீவிங் எண்டுக்கு ஏரோவை கொண்டு போய் முடிக்கணும். யூசுவலா மைனஸ்ன்றது எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் அதிகம், அது போயிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணும். So minus will form bond. அப்படி வெச்சுக்கங்களா, bond என்ன ஆகும், மைனஸ் ஆகும். So இதான் எக்ஸ்சேஞ்ச். மைனஸ் becomes bond, bond becomes minus. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரைகோனல் பிளேன்ல பிளேனார்ல இருந்து டெட்ராஹெட்ரல், இந்த CH3 இங்க, இந்த H இங்க, இந்த nucleophile is added forming a bond, oxygen becomes negative. Next step என்ன ஆகும், the H+, Cn- வந்தாச்சு. இந்த H+, இந்த H+ என்ன ஆகும், நேச்சுரலி இது என்ன பண்ணும்னா will attract the H+. then இப்போ என்ன வரும் அப்படினு கேட்டோம்னா நியூக்ளியோஃபைல் நான் இங்க Cn போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல CH3, இங்க H, இங்க OH, இங்க Cn. இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு சயனோஹைட்ரின் அப்படினு பேரு, சயனோஹைட்ரின். இதுக்கு என்ன பேர் சொல்றோம், சயனோஹைட்ரின் ஆர் அசிட்டால்டிஹைட் பேர். இதுவே உள்ள அசிட்டோன்ல எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல CH3 மாத்துங்க, அவ்வளவுதான். இதுவும் CH3. பென்சால்டிஹைட்ல இருந்தா இங்க C6H5. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது அப்படியே மற்றதுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த சயனோஹைட்ரின் ஆஃப் அசிட்டால்டிஹைட் இருக்கு இல்லீங்களா, இது இன்னொரு ஸ்டெப். இது புக்ல கொடுக்கல, ஆனா பின்னாடி क्वेश्चनல கேக்குறாங்க. என்னன்னு கேட்டோம்னா இதே சாப்டர்ல பின்னாடி கூட படிக்க போறோம். சயனைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சயனைட்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் நைட்ரைல்ஸ் னு சொல்லுவோம். இந்த சயனைட்ஸ் நம்ம ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணினோம்னா, டைல்யூட் ஆசிட் மிக்ஸ் பண்ண வாட்டரோட போட்டு பாயில் பண்ணோம்னா சயனைட் will become cyanide. இதெல்லாம் அப்படியே இருப்பாங்க. இந்த சயனைட் குரூப் என்ன ஆகும்னா COOH plus அமோனியா போகும், ஆசிடா மாறிடும், ஹைட்ராக்சி ஆசிட். இந்த ஆசிட் பேரு லாக்டிக் ஆசிட் பேரு, லாக்டிக் ஆசிட். क्वेश्चन 3 மார்க்ல அல்லது 2 மார்க்ல how will you convert acetaldehyde into lactic acid அப்படிங்கற क्वेश्चन புக்ல பின்னாடி எக்சர்சைஸ்ல கேட்டிருக்காங்க, கேக்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஹைட்ராக்சி ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், நீங்க மெக்கானிசம் கூட போட வேண்டாம். how is acetaldehyde converted into lactic acid னா the first step, second step, third step எழுதி காமிச்சீங்கன்னா போதும். இது கீழ அசிட்டால்டிஹைட், இதுக்கு கீழ லாக்டிக் ஆசிட். நேம் கூட வேண்டாம், ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுல இந்த பிரின்சிபல்ஸ் புரிஞ்சிட்டு 2 or 3 டைம்ஸ் எழுதி பாருங்க, நல்லா ஞாபகம். சோ இது ஹைட்ராலிசிஸ் பண்ணினா இது என்ன ஆகுது, ஹைட்ராக்சி ஆசிடா மாறும். ரிடக்ஷன் பண்ணலாம், ரிடக்ஷன் பண்ணும்போது எனி ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம்னா
இதே C இந்த CS3 இங்க இருக்கும், இந்த H OH இருக்கும். இது என்ன ஆகும் கேட்டோம்னா reduced to primary amine hydroxy amine கிடைக்கும். சோ இந்த இது கேட்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா நீட் எக்ஸாம்பிள் எல்லாம் இந்த கன்வர்ஷன் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. அதனால கீழ இருக்கிறத ஒரு ரீடிங் மட்டும் கொடுங்க, இந்த ரியாக்ஷனை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்ன சொல்றோம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சயனைடு. இது இந்த லாக்டிக் ஆசிட் வர்ற ரியாக்ஷன், அதை புரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிஏஜென்ட்டோட. செகண்ட் ரிஏஜென்ட் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட். சோடியம் பைசல்ஃபைட் இட்ஸ் a crystalline solid. இது நீங்க தண்ணியில கலந்து சொல்யூஷனா வச்சுக்கலாம். பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதுல நான் போறேன் பாருங்க. இந்த இடம் OSO2 OSO2H இதுக்கு தான் மைனஸ். சோ SO3H இதுதான் மைனஸ், Na என்னவா இருக்கும்னா பிளஸ். சோ இதுதான் நியூக்ளியோஃபைல். which is nucleophile in this reagent? 1 மார்க்ல நீட்ல எல்லாம் கேட்போம். சோ இதே போல வாங்க, இதே நீங்க ஆல்டிஹைட் கீட்டோன் நீங்க எது வேணா அஸ்யூம் பண்ணலாம். இங்க RH னு போடலாம், CS3CH னு போடலாம், அல்லது அசிட்டோன்லயே காட்டலாம். பிரின்சிபல் ஒண்ணே தான். பழையபடி பாருங்க, this approaches carbon in the bond இங்க வந்தாச்சு. அப்ப என்ன வரும், கார்பன்ல சோ 2 CS3 போட்டுட்டேன். இந்த இடம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா O- இங்க என்ன சேர்ந்தது, OSO2H சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இப்ப Na+ வரும். பட் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். என்ன ஷிஃப்ட் அதெல்லாம் வேண்டாம், क्वेश्चन கேட்க போறது. இந்த H என்ன ஆகும்னா H+ இங்க வந்துரும், Na+ இங்க போயிடும். அப்ப நீங்க ப்ராடக்ட்ட சொன்னீங்கன்னா போதும், என்ன இந்த புரோட்டான் ஷிஃப்ட் அப்படின்னு கூட நீங்க போடலாம். புக்ல கொடுத்திருப்பாங்க, பட் இம்பார்ட்டன்ட் இல்ல. CS3 இங்க என்ன வந்துரும்னா OH, இங்க OSO2Na இது கிடைக்கும். பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் பேர். பட் இது இம்பார்ட்டன்ட் இல்ல, கேக்குற சான்சஸ் இல்லை. பட் ஒரு விஷயம் 1 மார்க்ல நீட்ல கேட்கலாம். என்னன்னா இது எதுக்குன்னு சொன்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன். ஐடென்டிஃபை பண்றதுன்னா சார் ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ கிட்ட கொடுத்து நம்ம கிட்ட கொடுத்து find out whether it is an aldehyde or not, find out whether it is a ketone or not அப்படின்னு சொல்லும்போது aldehyde is a liquid, ketone is a liquid. இது வந்து வாட்டர்ல போட்டு aqueous solution வெச்சிருக்கோம். சோ இது liquid. ஆல்டிஹைட்ல இத கொண்டு வந்த சோடியம் பைசல்ஃபைட் போட்டீங்கன்னா will become a crystalline solid. இது வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ல மட்டும் தான் இந்த கன்வர்ஷன் நடக்கும். becomes crystalline solid. solid derivative வந்ததுனாவே ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இந்த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது. அதே மாதிரி 2-3 ஆல்டிஹைடும் வேற ஒரு ஈத்தர் ஆல்கஹால்ல கலந்து இருக்குன்னா அதை செப்பரேட் ஆல்டிஹைடை செப்பரேட் பண்றது. இப்போ ஒரு ஆல்டிஹைடும் ஒரு ஆல்கஹாலும் மிக்ஸ் ஆயிருக்கு. I want to separate these two. என்ன பண்ணலாம், இந்த மிக்சர்ல சோடியம் பைசல்ஃபைட் போட்டோம்னா ஆல்டிஹைட் மட்டும் என்ன ஆகும், will become a crystalline solid. செப்பரேட் பண்ணிடலாம், ஆல்கஹால் லிக்விடாவே இருக்கும். சோ இந்த செப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும். சார் ரீஜெனரேட் பண்றது சார் ஆல்டிஹைட் இதோட சேர்ந்ததுன்னா இது கிறிஸ்டலைன் சாலிடா மாறிடுச்சு. இந்த சாலிட வாட்டர்ல போட்டீங்கன்னா சால்யூபிள். அதுல ஒரு டைல்யூட் ஆசிட் ஆட் பண்ணோம்னா இந்த ஆல்டிஹைட் லிக்விடா மாறிடும். சோடியம் பைசல்ஃபைட் தனித்தனி லேயரா போயிடும், பிரிச்சு எடுக்கும். சோ இதெல்லாம் கீழே கொடுத்திருப்பாங்க, ஒரு ரீடிங் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம்ல எல்லாம் இதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். சும்மா பார்த்து வைங்க அவ்வளவுதான். இது பட் 3 மார்க் 2 மார்க்லாம் கேட்கிற சான்சஸ் ஆர் ரிமோட். சோ இது செகண்ட் ரிஏஜென்ட். என்ன செகண்ட், சோடியம் பைசல்ஃபைட். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது தேர்ட் என்ன கொடுக்கறாங்கன்னா addition of alcohols. இதுல கேட்டா கேட்கலாம். சோ நான் வந்து அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கேன்னு வெச்சுக்கோங்க. இது அசிட்டால்டிஹைட். இதோட மெத்தனால் போறேன். மெத்தனால் is CH3OH. ஆனா இது கூட ஒரு மினரல் ஆசிட் லைக் HCl கேட்டலிஸ்டா இருக்கும். சோ இந்த மினரல் ஆசிட் பிரசன்ஸ்ல மெத்தனால் போட்டோம்னா ஆக்சுவலா 2 மாலிக்யூல்ஸ் இதுல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்குது. என்ன அஸ்யூம் பண்ணலாம்னா வெற்றி வரேன் CH3 இது இப்படி படிக்க போகுது. இது மட்டும் படிங்க CH3CH இந்த இல்ல ஒரு OCH3 plus 1 நீங்க அது கூட போட வேண்டாம்.
இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா டைமீத்தாக்சி. மெத்தில் ஆக்சிஜன்ன்றது தான் மீத்தாக்சி. டைமீத்தாக்சி 2 கார்பன் உடையது என்ன? ஈத்தேன். சோ ஈத்தேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 மீத்தாக்சி இருக்கு. அப்ப என்ன பேர் சொல்றோம்னா 1,1 டைமீத்தாக்சி ஈத்தேன் அப்படினு பேரு. இத 2 மார்க்ல கேட்டா கேட்கலாம். இதுக்கு மெக்கானிசம் ஒரு 6 ஸ்டெப்ஸ்ல கொடுக்குறாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், புக்ல இருக்கிறதுனால நான் சொல்லி கொடுக்குறேன். மெக்கானிசத்துக்கு ஒரு பிரின்சிபல்லாம் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் திஸ் வில் நாட் பி ஆஸ்க்ட் இன் த எக்ஸாமினேஷன். அந்த மெக்கானிசம்னா என்ன, எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கலாங்களா? ஸோ முதல்ல இதுக்கு அப்படியே மெக்கானிசம் அப்படின்னு சொல்ல போறேன். இது ஒரு இப்படி வரங்க. இதான் அசிட்டால்டிஹைட் வச்சுக்கோங்க. CH3 இங்க H. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் போது இந்த HCl உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன்னாவே there are 2 lone pair of electrons. ஆக்சிஜன்ல 2 lone pair of electrons. பலமுறை படிச்ச வாட்டர், ஆல்டிஹைட், கீட்டோன், ஈதர் எதை எடுத்தாலும் சரி ஆக்சிஜன்னாவே 2 பாண்ட் இருக்கணும், 2 lone pair of electron இருக்கு. இப்போ இந்த HCl போட்ட உடனே என்ன ஆகும்னா இந்த ஆரோல எங்க போடுறோம் அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் மெக்கானிசம். இந்த எலக்ட்ரான் பேர் என்ன பண்ணும்னா இந்த ஆக்சிஜனுக்கு டொனேட் இந்த ஹைட்ரஜனுக்கு டொனேட் ஆகி இந்த ஹைட்ரஜனை பிடிச்சி தான் ட்ராக் பண்ணி இழுத்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ எங்க நான் ஆரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எது எலக்ட்ரான் டோனாரோ எது அக்செப்டாரோ அங்க போய் புரியுற மாதிரி போடுறேன். உடனே இந்த பாண்ட் பிரேக் ஆகி this will go out as a Cl minus. இத விடுங்க, இந்த H போய் இங்க சேரும். இதை எப்படி நீங்க இண்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த CH3 அப்படியே இருக்கு, இந்த H அப்படியே இருக்கு, ஸ்டில் டபுள் பாண்ட் O இருக்கு, ஒரு H சேர்ந்துருச்சு. இதுதான் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் இது கொடுத்துட்டதுனால ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் இருக்கு? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கார்பன் ஐ டோல்ட் யூ இதன் மேல எப்பவுமே என்ன இருக்கும்? ஸ்லைட் பாசிட்டிவ் கார்பனைல் கார்பன். இப்பதான் ஃபர்ஸ்ட் மெத்தனால் அப்ரோச் பண்ண போது மெத்தனால் என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? CH3OH. ஆல்வேஸ் ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு? 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், மறக்க கூடாது. இப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன் கிட்ட இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போயிட்டு இது கிட்ட டொனேட் பண்ணி இந்த கார்பன்ல இந்த CH3OH த்ரூ ஆக்சிஜன் பாண்ட் ஆகும். புரியுதான்னு மட்டும் பாருங்க. சோ இந்த கார்பன் இதுல இந்த CH3 இந்த H இருக்கு. இப்போ புதுசா இது போயிட்டு ஆக்சிஜன் ஒரு பக்கம், மெத்தில் ஒரு பக்கம் H. பட் இந்த ஆக்சிஜன் இப்ப என்ன வந்துடும்? பாசிட்டிவ். ஏன்? ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. ஆச்சுங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜனுக்கு போயிடும். ஏன்னா இதுக்கு பாண்ட் வந்த உடனே இந்த பாண்ட் தேவையில்லை. கார்பனுக்கு வந்து இது பாண்ட் வந்த உடனே இது தேவையில்லை. 4 பாண்ட் தான் இருக்கணும். அப்போ ஒரு பாண்ட் இல்ல. இப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா this hydrogen is now satisfied with the 2 pairs of electrons. அந்த OH. ஓகே, வெரி குட். இப்போ எதுக்கிட்ட தான் ஸ்ட்ரெயின் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆக்சிஜன். கார்பனுக்கு பாருங்க 1 2 3 4 பாண்ட்ஸ், ஆக்சிஜனுக்கு 2 பேர், 2 பாண்ட். பட் இந்த ஆக்சிஜனுக்கு 2 பேர்ல ஒரு பேர் டொனேட் ஆயிடுச்சு. எதுக்கிட்ட? கார்பன். அப்ப பாசிட்டிவ். அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது பழையபடி வர்றதுக்காக இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாண்ட் இருக்க எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கும். That means this will go out as electron லூஸ் பண்ணிடுச்சுன்னா என்னவா போகும்? H+. இதான் பிரின்சிபல்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த H+ எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கும்னா வாட்டர் இருக்கும். இந்த H+ வாட்டர் எடுத்துட்டு H3O+ போயிடும். அப்ப என்ன நமக்கு கிடைக்குது பாருங்க, இந்த C, இதுல CH3, அப்புறம் இதுல O CH3, இதுல H, இங்க OH, இதுல 2 லோன் பேர், இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர், எல்லாம் satisfied. So ஒரு CH3OH is added. Next step வரனால இப்போ இன்னொரு HCl உள்ள நுழையுது.
முதல் மாதிரி இன்னொரு HCl எங்க பழையபடி இந்த ஆக்சிஜன் கிட்டயே என்ன பண்ணுது நான் இந்த ஏரோ சும்மா புரியுதான்னு பாருங்க இந்த ஏரோ வந்து நான் எப்படி கொடுக்குமா இது இந்த H க்கு கொடுத்து இது வெளியில போயிட்டு பழைய கதையே தான் அப்ப நான் எப்படி போடலாம் கார்பன் இந்த CH3 அப்படியே இருக்கு இந்த OCH3 அப்படியே இருக்கு இந்த H அப்படியே இருக்கு இங்க தான் இந்த ஆக்சிஜன்ல வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆக்சிஜன்ல ஒரு H ஆல்ரெடி இருக்கு புதுசா ஒரு H வந்தாச்சு இதுக்கு என்ன சார்ஜ் வந்துச்சு இந்த ஆக்சிஜனுக்கு பிளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ CH3 OH இதுல ரெண்டு லோன் பேர் ஆக்சிஜன் என்ன பண்ணோம் ஐயோ ஒரு லோன் பேர் தானே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின் போது இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை இது எடுத்துக்கும் so it means the bond breakers அப்ப இது என்ன வெளியில போகும் ஆக்சிஜன் gets back its own lone pair அப்ப வாட்டர் வெளியில போயிடும் அதே சமயத்துல கார்பன் ஒரு பாண்ட் லூஸ் பண்ணிடுச்சே உடனே இந்த ஆக்சிஜன் தோ நான் வரேன் அப்படின்னு போய் இது இதுகிட்ட போகணும் ஏரோ போடுறது தான் புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது ஸோ டொனேட் பண்றதுல இருந்து ஆரம்பிக்கணும் அக்செப்ட் பண்றதுக்கிட்ட போய் ஏரோ முடியணும் அப்ப என்ன வரும் இந்த வாட்டர் வெளியில போயிடுச்சு இப்போ இந்த கார்பன்ல என்ன இருக்கு பாருங்க இந்த கார்பன்ல ஆல்ரெடி CH3 ஆல்ரெடி OCH3 ஆல்ரெடி H புதுசா வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் இந்த H இந்த CH3 ஆக்சிஜன் மேல பிளஸ் ஏன் இந்த ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பனுக்கு கொடுத்து பாண்ட ஃபார்ம் பண்ணிடுச்சு சோ அது ஒரு எலக்ட்ரான் பேர் இல்ல அடுத்த ஸ்டெப் என்ன ஆகணும் இதுக்கு இன்னொரு எலக்ட்ரான் பேர் வேணும் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகல இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு வந்துரும் this goes out as H+ இதோட வாட்டரோட சேர்ந்து இது H3O+ போறதா வெச்சுக்கலாம் அப்ப என்ன வருது பாருங்க CH3 இருக்கு ஆல்ரெடி OCH3 ஆல்ரெடி ஒரு H இப்போ இதுல இந்த OCH3 பழையபடி இதுக்கு ரெண்டு லோன் பேர் வந்துச்சு சோ அதான் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் பாருங்க CH3 இதான் CH3 CH இந்த CH ஒரு பக்கம் OCH3 இன்னொரு பக்கம் OCH3 இதுதான் மெக்கானிசம் பட் இந்த மெக்கானிசம் கேட்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க மெக்கானிசம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறது ஸோ இது ஒரு தடவை பாருங்க போதும் பட் திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் அடிஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் போகலாம் இந்த ஃபோர்த் இருக்கு இல்லையா இது சும்மா படிச்சு பார்க்க போறோம் என்ன ஃபோர்த் வந்து அடிஷன் ஆஃப் அமோனியா ரியேஜன்ட்ஸ் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன் புரியுதான்னு பாருங்க அமோனியா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டோம்னா NH3 இது நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறது தான் அமோனியா டெரிவேட்டிவ்னா என்ன மீன் பண்றோம் இதுல ஒரு H க்கு பதில் ஒரு H எடுத்துட்டு இதுக்கு பதில் some other group போடுறோம் இது G அப்படின்னு ஜெனரலா வச்சுக்கோங்க ஜெனரலா இதுல ஒரு 4 ரியேஜென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா சோ அமோனியா டெரிவேட்டிவ்ல என்ன இருக்கும்னா NH2 ஒரு எண்ட்ல இருக்கு ஒரு லோன் பேர் இப்போ இந்த G இருக்கு இல்லீங்களா இது OH இது யூசுவலா இப்படி போடுறதுக்கு பதில் இப்படி போடலாம் இதுக்கு பேர் ஹைட்ராக்சில் அமைன் தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி வரும் ஹைட்ராக்சில் அமைன் இன்னொன்னு இதே OH க்கு பதில் இன்னொரு NH2 இருந்தா இதுக்கு பேர் ஹைட்ரசின் HYDRAZINE ஹைட்ரசின் so this is ஹைட்ராக்சில் அமைன் இதெல்லாம் அடிக்கடி இனிமே லெசன்ல வரும் இப்பதான் நம்ம கத்துக்கிறோம் வெச்சுக்கோங்க this is ஹைட்ரசின் இதுவே இந்த ஹைட்ரசின்ல இருந்த ரெண்டு காம்பவுண்டோட தான் வெச்சுக்கலாம் ஒரு பேஜ்க்கு இந்த H எடுத்துட்டேன் சரி NH2 அப்படியே இருக்கு ஹைட்ரசின்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற NH2 ல ஒரு H க்கு பதில் ஃபினைல் குரூப் போடுறேன் நான் சோ ஒரு H க்கு பதில் C6H5 ஃபினைல் so this is called the phenyl hydrazine அப்படினு சொல்லுவோம் phenyl hydrazine இதுவும் அடிக்கடி வரும் so hydroxylamine hydrazine phenyl hydrazine next இதே ஹைட்ரசின்ல இந்த எண்ட் phenyl வந்து இந்த எண்ட்ல போட்டா இப்ப இதுல
இங்க என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டோம்னா so let me write NH2 NH இதுல ஒரு H க்கு பதில் அமைடு குரூப்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் CONH2 போறேன் இதுக்கு பேரு செமி கார்பசைல் சோ இதெல்லாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மூணு அடிக்கடி வரும் இது இப்போ தவிர வேற எங்கேயும் அதிகம் வராது சோ ஹைட்ராக்சில் அமைன் ஹைட்ரஜன் phenyl hydrazine semi carbazole எல்லாத்துலயுமே பாருங்க the NH2 is common இதுல G ங்கிறது என்ன OH NH2 is common இதுல G ங்கிறது என்ன இன்னொரு NH2 NH2 is common இதுல G ன்னா என்ன இந்த குரூப் C6H5NH இதுல செமி கார்பசைட்ல எது இது எல்லாம் பாருங்க செமி கார்பசைட்ல இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இந்த இங்க இருக்கு இல்லீங்களா இதுல ஒரு H எடுத்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அதனால செமி கார்பசைட்ல NH2 தவிர மிச்சம்லாம் இருக்கிறது இதுதான் G சும்மா புரியுதா பாருங்க இதுல ஒரு மெக்கானிசம் கொடுக்குறாங்க புரியுதான்னு மட்டும் பாருங்க என்ன மெக்கானிசம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஒரு மெக்கானிசம் மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க நான் அதை இண்டிகேட் பண்றேன் புரியுதான்னு பாருங்க போதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா as if என்கிட்ட இதான் ஒரு ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இருக்கு as usual இது என்னவா இருக்கு பாருங்க ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஏதோ ஒண்ணு ட்ரைகோனல் பிளேன் ஆர் ட்ரைகோனல் இப்போ இத நம்ம எதை ட்ரீட் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா NH2G அப்படிங்கறத போடும்போது நான் சொல்றேன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் that means இந்த நைட்ரஜன்ல இருக்க lone pair of electron is given to positively charged carbon oxygen takes this electron from the pi bond அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த C இந்த R இங்க போட்டுக்கிறேன் இன்னொரு R இங்க என்ன வந்தாச்சு அப்படின்னு கேட்டோம்னா O மைனஸ் இங்க புதுசா என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு G 2 H இருக்கு ஒரு G 2 H இப்ப நைட்ரஜன் என்ன ஆயிடும் பாசிட்டிவ் because நைட்ரஜன்னா 3 bonds இருக்கணும் ஒரு lone pair இருக்கு 3 bonds இருக்கு lone pair is utilized in bonding with carbon அப்ப இது என்ன ஆகணும் அப்படின்னா it needs a lone pair அப்ப இத என்ன செய்யணும் கேட்டோம்னா இந்த ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு சேஃப்டி வச்சுக்கிறேனே இந்த பாண்ட் எலக்ட்ரானை சேஞ்ச் ஆகி நைட்ரஜனுக்கு போயிடும் that means it becomes H+ உடனே அந்த H+ இத அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும் இந்த H+ goes here அப்ப என்ன ப்ராடக்ட் புரியுதான்னு பார்க்கணும் முக்கியம்ல இல்ல R இங்க R இந்த H+ இங்க போனதுனால OH ஆச்சுங்களா இங்க வரும்போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா N G ஒரு H இருக்கு lone pair வந்தாச்சு அடுத்த ஸ்டெப் இதான் அடிஷன் முடிஞ்சிருச்சு அடிஷன் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் தானாவே நடக்குது எப்படின்னா லாஸ் ஆஃப் a water molecule எப்படி லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்ப this goes out as a H+ support இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் இது என்ன ஆகும்னா சோ இது டபுள் பாண்டா மாறும் பொழுது ஆல்ரெடி ஒரு பாண்ட் இரண்டாவது பாண்ட் டபுள் பாண்ட்ல 4 பாண்ட்ஸ் அப்ப இது அப்படியே வெளியில எலக்ட்ரானோட வெளியில இது OH மைனஸா போகும் புரியுதான்னு மட்டும் பாருங்க so this bond with OH minus இங்க H எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு H+ so வாட்டர் போயிடுச்சு அப்ப என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சோ இப்படி எழுதுறேன் மைனஸ் வாட்டர் சோ கார்பன் இந்த கார்பன்ல ஒரு R இன்னொரு R இங்க டபுள் பாண்ட் நம்ம இத இப்படி போட்டுறோம் டபுள் பாண்ட் Ng அப்படினு சொல்லலாம் சோ இது வந்து ஒரு இந்த இடம் வாட்டர் போயிட்டு வருது சோ ஜெனரலா நான் போடும்போது எப்படி போடலாம் தெரியுங்களா இத இப்படி இருக்கிறத வைங்க இதான் கார்பனிக் இப்படி புரிஞ்சுக்கணும் போதும் கார்பனைல் குரூப் நான் இப்ப இதோட போடுறேன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அமோனியா டெரிவேட்டிவ் போடுறேன் சும்மா இப்படி பாருங்க அமோனியா டெரிவேட்டிவ் போடுறேன் சிம்பிளி இத போட்டீங்கன்னா இந்த NH2 இருக்க H2 இதுல H2 இந்த H2 இந்த H2 இத தான் காட்ட போறேன் இது என்ன உபயோகப்படுது வாட்டர் அப்ப என்ன ப்ராடக்ட் வருது புரியுதா மட்டும் பாருங்க இம்பார்ட்டன்ட் இல்ல C டபுள் பாண்ட் Ng அதுதான் இங்க போடுறேன்
C double bond N அந்த குரூப் இந்த பக்கம் R இருக்கலாம் RH இருக்கலாம் ரெண்டும் ஆல்கைல் இருக்கலாம் ரெண்டும் ஃபினைல் இருக்கலாம் ரெண்டுமே H இருக்கலாம் ஒன்னு ஆல்கைல் எந்த ஆல்டிஹைட் கீட்டோன் கன்சிடர் பண்றோமோ இப்போ இன் கேஸ் பாருங்க இது புக்ல ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க புரியுதான்னு பாருங்க இது ஹைட்ராக்சிலமீன் இங்க வந்ததுன்னா இந்த இடம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சோ இப்படி வரும் C double bond NOH இதுக்கு பேர் ஆக்சைன் அப்படின்னு பேர் இது வந்ததுன்னா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சும்மா புரியுதா திரும்ப அதே தான் சொல்லுவோம் இதுக்கு பேரு இது ஹைட்ரஜன் இது சேர்ந்து முடிஞ்ச பின்னாடி வரதுக்கு பேர் ஹைட்ரோசோன் அப்படின்னு பேர் இது வந்ததுன்னா எப்படி இருக்கும் பார்த்தோம்னா C double bond N இந்த H2 போயிடுச்சு அப்ப என்ன இருக்கும்னா NH C6H5 இது ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆன பின்னாடி இதுக்கு பேரு ஃபினைல் ஹைட்ரோசோன் அப்படின்னு பேர் அதே மாதிரி இது சேர்ந்தா என்ன வரும் பாத்தீங்கன்னா C double bond N இந்த H2 தான் போகும் அப்ப N NH CO NH2 இந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு செமி கார்பசோன் so phenyl hydrazine reacts with aldehyde ketone forming hydroxylamine reacts forming oxide hydrazine forms a hydrazone phenyl hydrazine forms a phenyl hydrazone semi carbazine forms a semi carbazone அப்படி கொடுத்திருப்பாங்க ஒரு மூணு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சும்மா பார்த்து வைக்கலாமே இதுல என்ன மூணு ரியாக்ஷன் பார்க்கலாங்களா ஒரு மூணே அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க போதும் 2 மார்க்ல சிம்பிளா கேட்டாலும் கேட்கலாம் என்ன மூணுன்னு கேட்டோம்னா இந்த மூணு வர மாதிரி கொடுக்குறாங்க ஹைட்ராக்சிலமீன் ஹைட்ரஜன் ஃபினைல் ஹைட்ரஜன் சரி நான் வந்து அசிட்டால்டிஹைட் எதுல வேணா நீங்க சொல்லலாம் அசிட்டால்டிஹைட்லயே சொல்லணும் இருக்கும் இந்த இடம் புரிஞ்சுக்கோங்க போதும் இந்த இடம் இப்போ நீங்க NH2OH போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா NH2OH போட்டா ஃபர்ஸ்ட் நீங்க இல்ல காட்டலாம் டைரக்டா ப்ராடக்ட் வரும் பொழுது இந்த வாட்டர் போயிடுச்சு அப்ப என்ன ப்ராடக்ட் வரதா காட்டலாம் நம்ம CH3 இங்க H இங்க டபுள் பாண்ட் NOH இதுக்கு பேர் அசிட்டால்டிஹைட் இதுக்கு பேர் அசிட்டால்டிஹைட் ஆக்சைடு இதே நம்ம ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆறதா வாங்க NH2 இது அசிட்டோன்ல நடக்கிறதா வைங்க அசிட்டோன் அசிட்டால்டிஹைட் பென்சால்டிஹைட் எனி ஆல்டிஹைட் எனி கீட்டோன் இங்க தான் நம்ம பார்த்த மாதிரி இந்த வாட்டர் போச்சு அப்ப என்ன ப்ராடக்ட் CH3 இங்க டபுள் பாண்ட் NH2 இது அசிட்டோன் ஹைட்ரோசோன் சொல்லுவோம் இதே ஃபினைல் ஹைட்ரஜன் C6H5 NH2 போட்டீங்க பிரின்சிபல் புரிஞ்சா போதும் இது அசிட்டோன்லயே கூட சொல்லலாம் பென்சால்டிஹைட்ல சொல்லலாம் அசிட்டால்டிஹைட்ல சொல்லலாம் சோ இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் போச்சு CH3 இங்க C டபுள் பாண்ட் இந்த NH C6H5 இதுக்கு பேரு அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ரோசோன் செமி கார்பசைடுக்கு நீங்க எழுதலாம் செமி கார்பசைடு போது அசிட்டோன் எழுதும்போது என்ன வரும் உங்களுக்கு CH3 செமி கார்பசைடு NH2 NH CO இங்க மட்டும் என்ன நோட் பண்ணனும்னா இந்த CO கிட்ட இருக்க NH2 இன்டராக்ட் ஆகும் இந்த எண்ட்ல இருக்கு அப்ப இந்த H2O போச்சுனா இந்த இடத்தை ஜாயின் பண்ணனும் டபுள் பாண்ட் NH CO NH2 இதுக்கு பேர் அசிட்டோன் செமி கார்பசோன் பேர் சோ இதுல பிரின்சிபல் புரிஞ்சுக்கோங்க क्वेश्चंस கேக்குறது ரேர் சோ இதுதான் நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படிங்கிறதுல மூணு ரிஏஜென்ட் படிச்சிருப்போம் என்னென்ன ரிஏஜென்ட்ஸ் பாருங்க ஹைட்ரஜன் சயனைட் சோடியம் பைசல்ஃபைட் அடுத்தது அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ் சோ இது மூணும் படிச்சிருக்கோம் ஆல்கஹால்ஸ் 4 படிச்சிருக்கோம் என்னென்ன ஹைட்ரஜன் சயனைட் சோடியம் பைசல்ஃபைட் ஆல்கஹால்ஸ் அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ் இதுலயே அம்மோனியா கூட நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.